டின்னரை பத்தி ப்ராப்ளமே கிடையாதுங்க. கடைசியில ஆக்ஷன் காமன் ஜெயிச்சிட்டான். என்னாச்சுமா, என்ன பண்றீங்க? விரல்ல காயம் பட்டுருச்சு. குடுங்க குடுங்க, நான் போட்டு விடுறேன்மா, ப்ளீஸ், நான் போட்டு விடுறேன். அப்படியா? சரி, நீயே போட்டு விடு. ஒண்ணு இல்ல செல்லம், போதும் போதும், தேங்க்ஸ் கண்ணா. இருங்கம்மா, மறுபடியும் நான் போட்டு விடுறேன், இருங்க. போதும் போதும். கொஞ்சம் கூட உங்களுக்கு பொறுப்பே இல்ல, இப்படியே அடிபட்டுப்பீங்க. எனக்கு இந்த மாதிரி கையில திடீர்னு காயம் பட்டுருச்சே. நீங்க சொல்றதை கேட்கும் போது அப்படியே என் உடம்பெல்லாம் நடுங்குதுமா. அதையா நான் தான் போட்டு விடுவேன், அதை என்கிட்ட கொடுங்க. வலியே வலியே ஓடி போயிடு. ரொம்ப நன்றி ஷின்சான். ஷின்சானால இதெல்லாம் செய்ய முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. சந்தோஷமா இருக்கு. ஷின்சான் என்ன பண்ற? அந்த கையில எனக்கு அடிபடவே இல்லையே. சொல்றத கவனமா கேளுங்கம்மா. இன்னைக்கு ராத்திரி நீங்க டின்னர் ரெடி பண்ணவே கூடாது. அதனால சுஷி ஆர்டர் பண்ணிடுங்க போதும். எனக்கு ஸ்பெஷல் சுஷி சாப்பிடணும்னு ஆசை. அதுக்கெல்லாம் என்கிட்ட பணம் கிடையாது. அதுவும் இல்லாம ஏற்கனவே நான் சாப்பாடும் செஞ்சுட்டேன். அப்படின்னா விடுங்க, இன்னைக்கு டின்னரை நான் சமைக்கிறேன். உன்னால எல்லாம் முடியாது. விளையாட்டுக்கு சமைக்கிறது வேற, நிஜமா சமைக்கிறது வேற. என்னால முடியுமா? நீ நல்ல பெரியவனானதுக்கு அப்புறம் சமைச்சுக்கலாம். ஒரு நிமிஷம், இவன் ரொம்ப பாசிட்டிவா பேசுறானே. நல்ல சான்ஸ். இவனுக்கு ஏதாவது ஒரு சிம்பிள் டிஷ்ஷா சொல்லி கொடுத்துடலாம். ஆமா, நீ சமைக்கிறேன்னு தானே என்கிட்ட சொன்ன. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ நிச்சயமா நல்லா சமைக்கலாம். என்ன நம்புங்க, நான் சமைப்பேன். இன்னைக்கு டின்னரை உன் கையாலேயே செய்யலாம். அமைதியா இருந்துச்சு. பையன் இப்பதான் ஆர்வமா வந்திருக்கான். அவனை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவனுக்கு சமையல் சொல்லிக் கொடு. அமைதியா இரு. சரி, சமையல சொல்லிக் கொடு. ஓகே ஷின்சான், இப்போ நீ என்ன சமைக்கலாம்? இவ்வளவுதான் இருக்கா? ஆனா எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குமா. ஆனா அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்க இல்லையே. நிலைமைய புரிஞ்சுக்க. அப்படின்னா இது என்னது? இதுவா? இன்னைக்கு இந்த கிராப் கேனை பயன்படுத்திக்கலாம். வேணா, இத நீ வீணாக்கிடுவ. ஆனா இதை விட்டா வேற எதுவுமே இல்லையேமா. காய்கறியை வச்சு சம. இத வச்சு எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறேன். ஆனா இப்ப எனக்கு ஹாம்பர்கர் வேணுமா. அதுக்கு தேவையான பொருள்லாம் வீட்ல இல்ல ஷின்சான். இப்போ இது மட்டும் தான் இருக்கு. அப்படின்னா இத பயன்படுத்தலாமா? நூடோ ஏ பிரானிசஸா. இதுக்கு பேரு ஃபுட் ப்ராசஸர். ஏதாவது உளறிட்டு இருக்காத. ஓ, இப்போ பேரை மாத்திட்டாங்களா? நேத்து தான் டிவில பார்த்தேன். இத வச்சு ஒரு ஆன்டி ஹாம்பர்கர் எல்லாம் செஞ்சாங்க தெரியுமா? அதே மாதிரி நாமளும் செய்யலாமா? வெறும் மெஷினை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. இத வாங்குனதுல இருந்து நீங்க யூஸ் பண்ணதே இல்ல. இப்போவாது யூஸ் பண்ணுங்கம்மா. இல்லனா நீங்க பணத்தை வேஸ்ட் பண்றீங்கன்னு அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படின்னா இத யூஸ் பண்ணி இன்னைக்கு நாம ஹாம்பர்கர் செய்யணும். அதுக்கு நீங்க ஓகேன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே. இங்க பாரு, இவ்வளவுதான் இருக்கு. கூட இதையும் சேர்த்துக்கலாமா? ஷின்சான், அதெல்லாம் போடக்கூடாது. நான் தானே சாப்பிட போறேன், விடுங்க. பொறுமை அவசியம். அவனை உற்சாக தான் படுத்தணும். பாத்தியா, இப்படிதான். இன்னும் கொஞ்சம் நல்லா அரைக்கணும் போல இருக்கே. இந்த தடவை நான் அரைக்கிறேன்மா. ஷின்சான், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சீக்ரெட் இன்கிரிடியன்ட். என்னென்னமோ போடுறானே இவன். ஹாம்பர்கர் செய்யற மாதிரியே வந்துருச்சு. சரி, இப்போ இதை எடுத்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா? ஓகே ஆபீசர். இது வாஷ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கே. விரல் வேற ஏற்கனவே வலிக்குது. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கைய வச்சு இப்படி எல்லாம் பண்ண கூடாது. சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே என்னுடைய கலை படைப்புகள். எப்படி? சரி சரி, இதையெல்லாம் இப்போ அடுப்புல வைக்கலாம். சரி, இப்போ ஆம்லெட் செய்யறது எப்படின்னு உங்களுக்கு நான் கத்து கொடுக்க போறேன். என்னது? இவன ஒரே கையில இத உடைச்சிட்டியா? இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்படி எல்லாம் பண்ண கூடாதுப்பா. சமைக்கணும்னு ஆசைப்பட்டா எனக்கு சமையல் வர மாட்டேங்குது. நான் ஏன் இப்படி இருக்கேன்? நான் உன்னை திட்டல. ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாம அமைதியா இரு. நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது தப்பாமா? ஷின்சான், நீ சொன்னதே சந்தோஷம்.
அம்மா சந்தோஷமா தான் இருக்கேன். உன் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். நீயே சம. நிஜமாவா? ஒவ்வொரு முட்டையும் இந்த மாதிரி நாசம் பண்றானே. அதுல உப்பும் பெப்பரும் போடணும், மறந்துடாத. ஓ அப்படியாமா? மெதுவா கலக்கு, அப்படிலாம் கலக்காத, கீழே கொட்டிடும். சரி, இப்ப நாம அதை பேக் பண்ணலாமா? நான் தானமா இங்க ஷெஃப். சரி சரி, வந்து இதுல பட்டரை போடு. பேன் நல்லா சூடான உடனே முதல்ல பட்டர். இதுக்கு இவ்வளவு பட்டர்? ஏன் ஷின்சான் இப்படி எல்லாம் பண்ற? ஏமா கோவப்படுறீங்க? சூப்பரா காய்ச்சி பிடிச்சீங்கம்மா. இது சாப்பாட்டு பொருள், கிரிக்கெட் பால் கிடையாது விளையாடுறதுக்கு. பரவாயில்லையே, ஷின்சான் நல்லா பண்ணிருக்கான். எவ்வளவு சுலபமா சமைச்சா பாத்தீங்கல்ல? ஏதோ தீர வாசனை வருதுல்ல? எல்லாமே தீஞ்சு போச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லம்மா. இது எல்லாமே உன்னோட தப்பு தான். உப்பு கறிக்குதே. ஹாம்பர்கரை செய்ய சொன்னா சாக்கோபி மாதிரி இருக்கு. நல்ல வேளை ஹாரி இன்னும் வீட்டுக்கு வரல. ரொம்ப ருசியா இருக்கு. ரைஸ்ல இந்த முட்டையோட காம்பினேஷன் சும்மா சொல்லக்கூடாது, தூள் கலப்பது. நீ செஞ்ச ஆம்லெட்டையும் ஹாம்பர்கரையும் சாப்பிடலையா கண்ணா? ஆமா, இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? ரொம்ப ருசியா இருக்குமா. ரொம்ப நாளா அப்படியே வச்சிருந்தீங்கன்னா கெட்டு போயிடுமா. அதான் நான் எடுத்து சாப்பிடுறேன். என்ன பாராட்டுங்கம்மா. இவன